மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 19 அதிகாரம் 7 வசனத்தை மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. நேற்றைய நாளிலே அதனுடைய முற்பகுதியை நாம் தியானித்தோம். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்கிறதான வார்த்தையை நேற்றைய நாளிலே தியானித்தோம். அந்த வார்த்தையினுடைய பிற்பகுதியாக இன்று கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. இன்றைய தலைப்பு, மன்னாவின் தலைப்பு, கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பேதையராய் இருந்தாலும் அறிவற்றவர்களாய் இருந்தாலும் புத்தியினர்களாய் காணப்பட்டாலும் கர்த்தருடைய வேதம் அப்படிப்பட்டவர்களை ஞானியாய் மாற்றுகிறது, ஞானவான்களாய் மாற்றுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்திலே என்ன இருக்கிறது என்றால் ஜீவன் இருக்கிறது. ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்கும் போது அதில் பேதுரு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவர் தெரிந்து கொண்ட தம்முடைய சீசர்கள் அதிலே அதிகமானவர் பேதைகளாக இருந்தார்கள். கல்வி அறிவில்லாதவர்களாக, புத்தி இல்லாதவர்களாக, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் ஞானவர்களாய், ஞானத்திலே தேறினவர்களாய் காணப்பட்டார். பாருங்கள், அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய சாட்சி பேதைகளையும் ஞானிகளாய் மாற்றுகிறது. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மாடலாய் வந்தார். அவருடைய சாட்சி, அவர் வாழ்ந்த ஒரு சாட்சி, அவருடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்பட்டது. தாழ்மையை நமக்கு முன்மாதிரியாய் காண்பித்தார். அன்பிலே நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார். ஜெபம் பண்ணுகிறதிலே நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார். மார்க் 1 அதிகாரம் 35 வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அங்கே வனாந்தரமான இடத்திலே போய் தனியாக ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். யோவான் 13 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானான், நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் உங்கள் கால்களை கழுவுங்கள். நீங்கள் இவைகளின்படி செய்ய வேண்டும் என்பதற்கு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காண்பித்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், என கண்பான தேவச்சனமே, அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாய் அமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. எனவேதான் அவருடைய சாட்சி சத்தியமாயிருக்கிறது, நிச்சயமாயிருக்கிறது. தாழ்மைக்கு உதாரணமாயிருந்தார், சாந்த குணத்திற்கு உதாரணமாயிருந்தார், பொறுமைக்கு, சகிப்பு தன்மைக்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு எல்லாமே முன் உதாரணமாயிருந்தார். அவரிடத்தில் எல்லளவும் பாவம் கிடையாது. ஆனால் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யோவான் சொன்னான், ஆண்டவரே,
நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, நான் உமக்கு எப்படி ஆண்டவர் என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நாம் அவருடைய அடிச்சுவடின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை எதற்கென்று சொன்னார், எதற்காக அவர் வாழ்ந்தார் என்று சொன்னார், அதே போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவன், அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய சாட்சி நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த சாட்சியின்படி நடக்கிறவர்கள், அவர் நமக்கு காண்பித்த மாதிரியின்படி நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. பேதையராய் இருந்தாலும் அந்த பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். குணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் மேகத்தூணாய் வருகிறவரே, உம்முடைய வார்த்தை என்கிற திருவுணவினால் எங்களை வளமாய் போஷிக்கிறவரே, ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்கிற வார்த்தைப்படியாக எங்களை பிழைப்பூட்டுகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டதினாலே எங்களை போன்றவர்களை ஞானவான்களாய் மாற்றியிருக்கிறேன். ஞானத்திலே குறைவுள்ளவர் என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவர் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படியாக ஞானத்திலே குறைவுள்ளவர்களாயிருந்து எங்களை ஆண்டவரே ஞானவான்களாய் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், சித்தத்தின்படியாக எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை உருவாக்குவீராக. ஆண்டவரே, எங்களை உருவாக்குவீராக. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.